Hi viewers, Samarnath Capital Mart Academy. ஸோ இன்றைக்கான மார்க்கெட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்துட்டு மெயின் பிக்சருக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் டோட்டலாக 2784 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆனதில் 1597 ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவாகவும் 1112 ஸ்டாக் வந்து நெகட்டிவாகவும் 75 ஸ்டாக் ப்ரைஸ் வந்து அன்சேஞ்சாகவும் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் வந்துட்டு மிட் அண்ட் ஸ்மால் கேப் மைக்ரோ கேப் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு பாசிட்டிவ் ப்ரெஷர் கொடுத்துருந்தது. அதை நம்ம சார்ட்டில் நான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கான மெயின் பிக்சர் வரும்போது ஹெச்டிஎஃப்சி உறக்கம் கலைகிறதா இது நடிப்போ அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன் போட்டிருக்கேன். ஸோ இது என்னென்னாக்கா இன்றைக்கி ஹெச்டிஎஃப்சி வந்து நல்ல ஒரு ரேலி கொடுத்துருந்தது. பட் எண்ட் ஆஃப் த டே பார்க்கும்போது அகெயின் அது வந்து கரைஞ்சிருந்தது. பட் திங் என்ன அப்படின்னாக்கா ஸ்டில் வந்து ஒரு நல்ல ஒரு பர்சன்டேஜில் வந்து ஹெச்டிஎஃப்சி வந்து முடிஞ்சிருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நிஃப்டியை வந்துட்டு ஜஸ்ட் 21 பாயிண்ட் தான் பாசிட்டிவ் க்ளோஷர் அப்படின்னா கூட அதில் வந்து 15 பாயிண்ட் வந்து ஹெச்டிஎஃப்சியுடைய கான்ட்ரிபியூஷன் இருந்தது. செகண்ட் திங் அப்படின்னு பார்க்கும்போது ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்துட்டு 0.65%, இங்கே பார்த்தீங்கன்னா 0.65% வந்துட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோஷர் இன்னைக்கு கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னாக்கா நல்லாவே வந்து பேங்க் நிஃப்டிக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும், அது மேலே வரதுக்கு ஈவன் நிஃப்டிக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். பட் ஸ்டில் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ரேலி 1636 வரை வந்துட்டு அங்கேருந்து செம்மையாக வந்து கீழே வந்துருந்தது. பட் ஸ்டில் வந்துட்டு நல்ல ஒரு பர்சன்டேஜ் வைஸ் நல்ல ஒரு பாசிட்டிவ் ப்ரெஷர் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். பார்க்கலாம் இது கண்டினியூ ஆகுதா அப்படின்றத. தென் நம்ம செக்டார் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி ப்ராட் மார்க்கெட்டில் பார்க்கும்போது மிட் ஸ்மால் மைக்ரோ கேப் எல்லாமே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோசர். செக்டார் வைஸ் வந்து எல்லாமே ஒரு மிக்சடாக இருந்தது. பட் மேஜர்லி பார்த்தீங்கன்னாக்கா நிறைய செக்டர் எக்ஸப்ட் எஃப்எம்சிஜி, ஹெல்த் கேர் அண்ட் ஃபார்மா தவிர மற்றது எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோசர் இன்னைக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இன்றைக்கி நிஃப்டி பார்க்கலாம் எப்படி இருந்தது அப்படின்றது. ஸோ நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட வந்து ஆல்மோஸ்ட் வந்து நேற்று என்ன பண்ணாங்களோ அதையே வந்து கிட்டத்தட்ட ரிப்பீட் ஆன மாதிரி தான். என்ன அந்த பாயிண்ட் மேலே போனது வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கே தவிர நேற்று பண்ண மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், ஒரு டே லோவில் வந்து 150 பாயிண்ட்ஸ் வந்து நல்ல ஒரு அப்சைட் மூவ், நல்ல ஒரு வாலட்டாலி இருந்தது. பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்துட்டு நியர்லி ஒரு 50 பாயிண்ட் அகைன் கீழே வந்துட்டு அகெயின் வந்து நல்ல ஒரு திருப்ப மேலே ஹையில் இருந்து பார்த்தீங்கன்னாக்கா 151 பாயிண்ட் ஆல்மோஸ்ட் வந்து அது டேலி பண்ண மாதிரி ஆயிடுச்சு அது. ஸோ எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 21 பாயிண்ட்ஸ்லாம் வந்து க்ளோஷிங்கில் வந்து பாசிட்டிவாக கொடுத்துருந்தது. ஸோ ஒரு நேற்று மாதிரியே பண்ண மாதிரியே தான் அது நடந்திருக்கு கிட்டத்தட்ட. ஏன்னா நேற்று வந்து சொல்லியிருந்தேன் மார்க்கெட் வந்துட்டு கேப் அப்பில் வந்தால் கூட வந்துட்டு வரது டவுட் தான், இன்னொன்று வந்து பாசிட்டிவாக முடியறது டவுட்னு சொல்லியிருந்தேன். பட் வந்து கொஞ்சம் வந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு நியர் ஃப்ளாட் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து பெரிய அளவில் மாற்றம் நம்ம சொன்னதுக்கு வந்து நடக்கலை. தென் வந்துட்டு நிஃப்டியோட ட்ரெண்ட் வைஸ் பார்க்கும்போது எகெயின் வந்து நிஃப்டி வந்து ஒரு சப்போர்ட் க்ரூஷியல் ஆர் ஸ்ட்ராங் சப்போர்ட் 24,400 சொல்லிட்டு இருக்கும். ஸோ அங்கேருந்து வந்து வெல் அபவ் த சப்போர்ட் லைன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அங்கே தான் இருக்குது. பட் இது வந்து சப்சிக்வெண்ட் டேஸ்லேருந்து ஒரு சின்ன ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் வந்து இங்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அட்லீஸ்ட் வந்து ஒரு 24,600 650 வர கூட வாய்ப்பு இருக்குது. இந்த திருப்பம் சப்போர்ட் டச் பண்ணலைன்னா கூட வந்துட்டு அட்லீஸ்ட் அந்த ரேஞ்ச் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, பார்க்கலாம். தென் வீக்லி கான்டாக்டில் நான் பிசிஆர் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்தியா விக்ஸ் இன்றைக்கி க்ளோஸ் ஆனது 12.9 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. 0.07 பாயிண்ட்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு இன்றைக்கி. அது ஒரு நல்ல விஷயம்தான். தென் பிசிஆர் பார்க்கும்போது 1.09, ஸோ ஒரு மைல்டு புல்லிஷ்னஸில் இருக்குது. மேக்ஸ்பின் வந்து 24,800, ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து வீக்லி கான்டாக்டில் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது மேக்ஸ்பினுக்கும் அண்ட் ஸ்பாட்டுக்கும். தென் பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரம் த டே லோருந்து நல்ல ஒரு ரெக்கவரி 650 பாயிண்ட் நல்லா கொடுத்துருந்தது. ஸோ இது நல்ல ஒரு மெயின் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் இன்றைக்கி. அதே மாதிரி கொஞ்சம் இது கீழே வந்து எகெயின் ரெக்கவர் ஆச்சு. பட் அங்கேருந்து வந்து தாக்கு பிடிக்க முடியல. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 550 பாயிண்ட்ஸ் வந்து நல்ல ஒரு டவுன், ஒரு ஷார்ட் டியூரேஷனில் எண்ட் ஆஃப் த மார்க்கெட்டில் ஆஃப்டர் வந்துட்டு இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 245க்கு மேலே வந்துட்டு நல்ல ஒரு ஃபால் கொடுத்துருந்தது. ஸோ இது வந்துட்டு ஏதோ வந்து ஒரு பாசிட்டிவ் க்ளோஷர் கொடுத்துருக்கிற மாதிரி கொடுத்துருக்க தவிர இது நிஃப்டி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 93 பாயிண்ட் வந்து ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் நம்ம எடுத்துக்க முடியாது. பட் ஸ்டில் ஒரு ஃப்ளாட் க்ளோசரிங் மாதிரி தான் எடுத்துக்கலாம். பட் ஒன் திங் வந்துட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தது. ஸ்டில் வந்து ஒரு நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் 0.65% வந்து பாசிட்டிவ் க்ளோஷர் கொடுத்துருக்குது, ஒரு நல்ல விஷயமா பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரைக்கும் எடுத்துக்கலாம். இதனுடைய ஓவரால் ட்ரெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டில் வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கு. நேற்றும் சரி இன்றைக்கும் சரி கிட்டத்தட்ட வந்துட்டு அந்த லாஸ்ட் கன்சாலிடேஷன் சேனல் கிட்ட வந்துட்டு அகைன் இன்னைக்கு வந்துருக்கு பாருங்க 52,053 நம்ம கன்சாலிடேஷன் சேனல் பாட்டம் அண்ட் டாப்.
இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா 51,957 நியர்லி அந்த வரைக்கும் போயிருக்கு. பட் அங்கேருந்து சஸ்டெயின் பண்ண முடியல. எகைன் நல்லா வந்து கீழே வந்திருக்கு. ஸோ ஸ்டில் வந்து ஸ்ட்ரகிள் தான் பண்ணிட்டு இருக்குது. இன்சைட் வந்து டவுன் சைட் ஃபாலோ வந்துச்சு அப்படின்னாக்கா 50,000 வந்து ஒரு ஆப்வியஸாக வந்து கீழே வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த சேனலுடைய பாட்டம் தான் இப்போ சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து 52,000 வந்து இப்போ ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். டவுன் சைடு வந்துட்டு 50,000 வந்து சப்போர்ட்டாக இருக்கும். தென் இதனுடைய பிசிஆர் நம்ம பார்க்கலாம். பேஸ்ட் ஆன் த மந்த்லி கான்ட்ராக்ட். நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி. ஸோ அதுவும் வந்து நாளைக்கு நல்ல ஒரு கூத்தடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நல்லா வந்து உஷாராக இருந்துக்கணும். ஸோ இதனுடைய மேக்ஸ் பிசிஆர் வந்துட்டு 0.76. ஸோ இட்ஸ் வந்து பேரிஸ்னஸ்ன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி மேக்ஸ் பெயின் வந்து 51,500 எக்ஸாக்டாக வந்து அதே இடத்துல இருக்குது. ஜஸ்ட் 0.7370 தான் வித்தியாசம். ஸோ எக்ஸாக்டாக மேக்ஸ் பெயின் அண்ட் ஸ்பாட் வந்துட்டு ஈக்குவலாக இருக்குது. நாளைக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். நல்ல ஒரு வாலட்டைல் நாளைக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் மந்த்லி எக்ஸ்பைரியில். ஓகே, தென் வந்து முக்கியமான இண்டெக்ஸ் மிட் அண்ட் ஸ்மால் 400. இது மிட் கேப் அண்ட் மைக்ரோ கேப் இந்த ரெண்டு இண்டெக்ஸையும் உள்ளடக்கிய ஒரு சிங்கிள் இண்டெக்ஸ் தான் வந்து மிட் அண்ட் ஸ்மால் 400. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இது. ஸோ நேற்று ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து கிட்டத்தட்ட 160 பாயிண்ட் வந்து நல்ல மேலே போயிருந்தது. எகைன் கொஞ்சம் டவுன் வந்துட்டு எகைன் நல்லா அதே அளவுக்கு மேலே போயிருந்தது. ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அண்ட் மற்ற செக்டர்ஸ்லாம் நல்லா கீழே விழும்போது கூட பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பெரிய அளவில் வந்து கீழே வரல. ஸோ 160 பாயிண்ட் மேலே போயிருந்தது ப்ரீவியஸ் க்ளோஸில் இருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து 122 பாயிண்ட் வந்து ரெகெயின் பண்ணியிருக்கு. ஸோ நல்ல வந்து ஒரு அப்சைட் க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் நேற்று கூட சொல்லியிருந்தேன், இது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுதான் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் மார்க்கெட் மேலே கொடுத்துட்ருக்கு அப்படின்ட்டு. ஸோ இதனுடைய ட்ரெண்ட் பார்க்கும்போது ஓவராலாக நல்ல ஒரு மொமெண்டமில் இருக்குது. பார்த்தீங்கன்னாக்கா அந்த ப்ரீவியஸாக வந்து இந்த 20,000 அண்ட் 20,200 வந்து நல்ல ஒரு கன்சல்டேஷன் ஆன ரேஞ்சை வந்து நல்லா பிரேக் பண்ணிச்சு. அது நல்ல ஒரு மொமெண்டமில் இருக்குது. இன்னும் கூட வந்து மேலே பார்த்து சான்சஸ் இருக்குது பார்ப்போம். ஸோ டவுன் சைடு சப்போர்ட் அப்படின்னாக்கா இப்போ வந்து இந்த 20,000 வந்து ஒரு மைனர் சப்போர்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டாக இருக்கும். செகண்ட் லெவல் சப்போர்ட் வந்து 19,500 வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். தென் நம்முடைய பெரிய அண்ணன் நேற்று என்ன பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாம். ஸோ நேற்று டவ் ஜோன்ஸ் வந்து -49 பாயிண்ட், ஜஸ்ட் -0.12 பாயிண்ட் நெகட்டிவ். ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸஸ் 4 பாயிண்ட், S&P 500 4 பாயிண்ட் அண்ட் நாஸ்டாக் வந்து ஒரு 12 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஃப்ளாட் க்ளோசிங் அப்படின்னு சொல்லலாம் மார்க்கெட். தென் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண டைம்ல பார்த்தீங்கன்னா யூகே மார்க்கெட் வந்துட்டு ஒரு மைல்டு ரெடிஷாக இருக்குது. யூரோ மார்க்கெட்னா கொஞ்சம் சிக்னிஃபிகன்ட் க்ரீன் அப்படின்னு சொல்லலாம். எல்லாம் பார்த்தீங்கன்னா 0.5%, 0.4% வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்குது. தென் டவ் சார்ட். ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெக்கவரி கொடுத்துருந்தது. இன்சைடை வந்துடுறது வந்து, பட் அகெயின் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பழையபடி அப்சைடு மூவ்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்கு. ஸோ நேற்று வந்து க்ளோஸில் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தால் கூட வந்து ஒரு பெரிய நெகட்டிவிட்டி ஒன்றும் கிடையாது. பட் நேற்று டோட்டல் வாலட்டிலிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கு நேற்று. அதே மாதிரி S&P 500 பார்க்கும்போது எகைன் நல்ல ஒரு ரெக்கவரி கொடுக்குற மாதிரி கொடுக்குது. ஒருவேளை டவுன் சைடில் வந்துட்டு ஒரு ரெக்கவரியா இல்லை எகைன் இது கீழே வரதுக்கான அறிகுறியா அப்படின்றது நம்ம எப்போ எகைன் இந்த சேனலுக்குள்ளே வருதோ அப்போ தான் சொல்ல முடியும். ஸோ அது வரைக்கும் வந்து நம்ம இதை வந்து ஒரு பாசிட்டிவாக வந்து ரொம்ப எடுத்துக்க முடியல. பட் இதே நம்முடைய ப்ராட் மார்க்கெட் மிட் அண்ட் ஸ்மால் 400 வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியில் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கான்ட்ராடிக்ட் ஆகுது. யூஎஸ் மார்க்கெட்டுடைய க்ளோஷர் நம்மளுடைய க்ளோஷர்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கான்ட்ராடிக்ட் ஆகுது. பட் ஓவராலாக பார்க்கும்போது எங்கள் ரெண்டு இதுலேயும் வந்து எந்த ஒரு நெகட்டிவ் ஃபார்மேஷன் ஸ்டில் எதுவும் தெரியல. ஸோ அந்த வகையில் வந்து நான் ஒரு பாசிட்டிவாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக கண்டிப்பாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அண்டில் தென் பை. தேங்க்யூ.